My dear students and parents, this is Daniel and welcome back to my channel. இந்திய அளவில் 1970 புதிய அரசு கல்லூரி இடங்கள், அரசு மருத்துவ இடங்கள், கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்னுடைய சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அது போக தமிழ்நாட்டில் ப்ரைவேட்டை பொறுத்த வரைக்கும் டீம்டு யூனிவர்சிட்டியில் 150 சீட்டுங்கிறது இன்க்ரீஸ் ஆனதாக ஒரு அளவுக்கு அஃபிஷியலான ஒரு டேட்டா அப்படிங்கிறது கிடச்சிருக்கு. ஸோ இதை குறித்து தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் ப்ரைவேட் காலேஜஸ்னுடைய, தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்திய அளவில் ப்ரைவேட் காலேஜஸ் அப்ளை பண்ணதனுடைய ஸ்டேட்டஸ் இன்னும் வெளிவரலை. அதுக்குரிய சீக்கிரத்தில் சீட் மேட்ரிக்ஸை ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போதைக்கு நமக்கு கிடச்சிருக்கிற டேட்டாவை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஹாப்பியஸ்ட் நியூஸ் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் 3 டீம்டு யூனிவர்சிட்டியில் ஒரு 50 சீட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. 150 சீட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதே மாதிரி இந்திய அளவில் 1000 MBBS சீட், 1000 நியூ MBBS சீட்ஸ் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. தமிழ்நாட்டில் எதுவும் கிடையாது. ஆனால் இதே மாதிரி இந்திய அளவில் எக்ஸிஸ்டிங் காலேஜஸில் நம்பர் ஆஃப் சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு 970 சீட் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிருக்கு. டீம்டு யூனிவர்சிட்டியில் 500 சீட்டுங்கிறது இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ தமிழ்நாட்டில் 150 சீட் ஆஸ் ஆஃப் நவ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. டீம்டு யூனிவர்சிட்டியில் கவர்மெண்ட் காலேஜஸ்லையும் எதுவும் இன்க்ரீஸ் ஆகலை. ப்ரைவேட் காலேஜஸை பற்றின டேட்டா இப்போ வரைக்கும் ரிலீஸ் ஆகலை. NMC கூடிய சீக்கிரத்தில் டேட்டா ரிலீஸ் பண்ணுவாங்க. அதை பற்றி நான் உங்களுக்கு ஒன்ஸ் டேட்டா அஃபிஷியல் டேட்டா வந்த உடனே நான் உங்களுக்கு அதை பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ என்னென்ன காலேஜஸில் எவ்வளோ சீட்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். இது வரைக்கும் நீங்கள் நம்ம வீடியோவை லைக் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிடுங்க. அண்ட் சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ப்ரொபோசல் ஃபார் நியூ எஸ்டாப்ளிஷ்மெண்ட், புதிய அரசு மருத்துவக் கல்லூரிகளுக்குரிய ப்ரொபோசல் நிறைய ஸ்டேட்லேருந்து வந்திருக்கு. அதில் எவ்வளோ சீட்ஸுக்கு இன்க்ரீஸ் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு PDF அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அஸ்ஸாம் பொறுத்த வரைக்கும் 2 கல்லூரிகளில் அப்ளை பண்ணுறதுக்கு புதுசாக ஆரம்பிக்கிறதுக்கு கேட்டிருந்தாங்க. அதில் ஒரே ஒரு காலேஜுக்கு வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. 100 சீட் கேட்ட இடத்துல 50 சீட் கொடுத்துருக்காங்க. குஜராத்தில் 50 சீட் கேட்டிருந்தாங்க. அங்கே ஒரு புதிய ESI காலேஜ் ஒன்று வந்திருக்கு. ஒருவேளை நீங்கள் ESI IP வார்டு கோட்டாவில் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்களும் இந்திய அளவில் நிறைய ESI நியூ காலேஜஸ், ESI IP வார்டு கோட்டாவோட காலேஜஸ் அப்படிங்கிறது வரும். அந்த காலேஜஸ்க்கு நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம். ஆல் இண்டியா கோட்டாவில் புதிய சீட் வருது. 15% சீட்ஸுக்கும் நிறைய மாணவர்கள் அப்ளை அப்படிங்கிறது பண்ணலாம். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ரவுண்ட் க்ளோசிங் மார்க் பார்த்துருந்தோம். அதுலேருந்து ஸ்லைட் வேரியேஷன் அப்படிங்கிறது தான் இருக்கும். மார்க்கில் பெரிய வேரியேஷன் வராது, ரேங்க்ல மட்டும்தான் வேரியேஷன் அப்படிங்கிறது வரும் ஆல் இண்டியா கோட்டா பொறுத்த வரைக்கும். சரிங்களா? அடுத்ததான் ஹரியானா பார்த்தீங்க அப்படின்னா 2 காலேஜ் கேட்டிருக்காங்க. 2க்குமே பெரிய அளவில் அப்ரூவல் கிடைக்கல. ஜார்க்கண்டில் பார்த்தீங்கன்னா சீட்ஸ் எதுவும் நியூ காலேஜஸ் வரல. கர்நாடகாவில் 2 காலேஜஸ்னுடைய சீட்ஸை வித்ட்ரான் பண்ணியிருக்காங்க. அடுத்து கேரளாவில் பொறுத்த வரைக்கும் 2 புதிய அரசு மருத்துவக் கல்லூரிகள், வயநாடுலையும் காசர்காட்லையும் நமக்கு 2 புதிய அரசு மருத்துவக் கல்லூரிகள் வருது கேரளாவில். மத்திய பிரதேச பொறுத்த வரைக்கும் 2 புதிய காலேஜஸ் 100 சீட்டோட வர்றாங்க. அடுத்து மகாராஷ்டிராவில் அதே மாதிரி 2 காலேஜ் அப்ளை பண்ண, மகாராஷ்டிராவில் 1 காலேஜ் வந்திருக்கு. மேகாலயாவில் 1 காலேஜ், ஒரிசாவில் 2 காலேஜ், பஞ்சாப்ல 1 காலேஜ், ராஜஸ்தான் பொறுத்த வரைக்கும் 3 கல்லூரிகள் அப்ளை பண்ணாங்க. 2 காலேஜுக்கு அப்ளிகேஷன் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. தெலுங்கானாவில் 1 காலேஜ், உத்தரப்பிரதேசில் 1 காலேஜ் அப்படிங்கிறது டோட்டலாக 2250 சீட் இன்க்ரீஸ் ஆகிறதாக இருந்தது நியூ காலேஜஸ் மூலமா. ஆனால் 1000 சீட் இப்போதைக்கு நமக்கு அரசு மருத்துவக் கல்லூரிகளில் கிடைச்சிருக்கு. இதில் தமிழ்நாட்டில் எதுவும் இல்லை. ஆல்ரெடி தமிழ்நாட்டில் 37 அரசு மருத்துவக் கல்லூரிகள் இருக்குது அப்படிங்கிறத இந்த இடத்துல நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். அடுத்ததாக ப்ரொபோசல் ஃபார் இன்க்ரீஸ் இன் சீட்ஸ், கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் இன்க்ரீஸ் இன் சீட்ஸ் அப்படிங்கிறத கேட்டிருக்கிறாங்க. ஸோ அதையும் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜில் 30 சீட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அஸ்ஸாமில் நமக்கு வந்து 3 கல்லூரிகளில் 125 சீட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி ஜம்மு அண்ட் காஷ்மீரில் பார்த்தீங்க அப்படின்னா அனந்த்நாகில் 50 சீட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு கேட்டிருந்தாங்க. ஆனால் எந்த சீட்டும் கொடுக்கல அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல டேட்டா அப்படிங்கிறது இருக்குது. அடுத்து பராமுலாவில் வந்து 50 சீட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஜம்முவில் பார்த்தீங்கன்னா 20 சீட் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்புறம் உங்களுக்கு வந்து கத்துவாவில் பார்த்தீங்கன்னா 50 சீட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அண்ட் டோடாவில் பார்த்தீங்கன்னா 50 சீட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஜார்க்கண்டில் சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆகலை. கர்நாடகாவில் 1 கல்லூரி, 2 காலேஜஸில் 2, 3, 4 காலேஜஸ் நமக்கு வந்து சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கர்நாடகாவில் தான் நிறைய காலேஜஸில் சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்குங்க. ஓகேங்களா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷ், பஞ்சாப், தெலுங்கானா, வெஸ்ட் பெங்கால் அப்படிங்கிற கல்லூரிகள்லாம் பார்த்தீங்கன்னா சீட்ஸுங்கிறது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஒட்டுமொத்தமாக 5610 எக்ஸிஸ்டிங் சீட்ஸில் 2350 சீட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பெர்மிஷன் கேட்டிருந்தாங்க. 970 இடங்கள் அப்ரூவல் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பார்க்குறோம். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ப்ரொபோசல் ஃபார் இன்க்ரீஸ் இன் சீட்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு UG காலேஜஸ் ஆஃப் டீம்டு யூனிவர்சிட்டி. MBBS டீம்டு யூனிவர்சிட்டியில் என்னென்ன காலேஜஸ் அப்ரூவல் கொடுத்துருந்தாங்க, இன்க்ரீஸ் ஆஃப் சீட்ஸுக்கு அப்ரூவல் கொடுத்துருந்தாங்க அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம பார்க்குறோம். ஸோ கர்நாடகா பொறுத்த வரைக்கும் நமக்கு 2 காலேஜ் அப்ளை பண்ணியிருந்தாங்க. 1 காலேஜுக்கு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அனுமதி கிடைச்சிருக்கு. மகாராஷ்டிராவில்
3 கல்லூரிகளில் 250 சீட் இன்க்ரீஸ் ஆகுது. ஒரிசால 50 சீட்டு. தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் லலிதாம்பிகை மெடிக்கல் காலேஜில் 50 சீட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சரிங்களா, 50 சீட் வந்து லலிதாம்பிகை மெடிக்கல் காலேஜில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பாரத்தில் 150 சீட் ஆல்ரெடி இருந்துச்சு. 100 சீட் எக்ஸிஸ்டிங் இன்க்ரீஸ் பண்ணுறது கேட்டிருந்தாங்க. 50 சீட் இன்க்ரீஸ் பண்ண கொடுத்துருக்குறாங்க, அலோவ் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ஜேஆர்லையும் அப்ளிகேஷன் கொடுத்துருந்தாங்க. ஆனால் எந்த விதமான அப்ரூவலும் வரலைன்னு சொல்லி இந்த பிடிஎஃப் சொல்லுது. வேல்ஸ் பொறுத்த வரைக்கும் 100 சீட் கேட்டிருந்தாங்க, 50 சீட் கொடுத்துருக்காங்க. ஸோ வேல்ஸ், பாரத் அண்ட் லலிதாம்பிகை இந்த 3 டீம்டு யூனிவர்சிட்டிஸ் இன் தமிழ்நாடு ஆர் கெட்டிங் 50 சீட்ஸ் ஈச். ஸோ 50 சீட் அவங்களுக்கு வந்து அடிஷ்னலாக கிடைக்குது. இதன் மூலமாக அவங்களுடைய டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் தமிழ்நாட்டில் 150 இடங்கள் எம்பிபிஎஸ்க்கு டீம்டு யூனிவர்சிட்டியில் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி இந்தியா ஃபுல்லாக நமக்கு டீம்டு யூனிவர்சிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் 2300 சீட் எக்ஸிஸ்டிங்காக இருந்து 1150 சீட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பெர்மிஷன் கேட்டிருந்தாங்க. ஆனால் 500 சீட்டு தான் நமக்கு இப்போதைக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா பெர்மிஷன் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. இது தவிர நிறைய ப்ரைவேட் காலேஜஸும், ஓகேங்களா, ப்ரைவேட் காலேஜஸுமே கூட நம்மளுடைய சீட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பெர்மிஷன் கேட்டிருந்தாங்க. ஆனால் இது வரைக்கும் அந்த அப்ரூவலை பற்றின அஃபிஷியல் டேட்டா அப்படிங்கிறது ரிலீஸ் ஆகலை. இந்த பிடிஎஃப் அப்படிங்கிறது நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் ஆல்ரெடி அவைலபிளாக இருக்குது, நீங்கள் அதை செக் பண்ணி பார்க்கலாம். அண்டு இந்த இன்ஃபர்மேஷனை டீம்டு யூனிவர்சிட்டியில் 3 காலேஜில் 50 சீட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு வந்து இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா டைம்ஸ் ஆஃப் இந்தியாலையும் ஆல்ரெடி அவங்க வந்து ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. நான் அதையும் உங்களுக்கு காமிச்சிடுறேன். 3 டீம்டு யூனிவர்சிட்டிஸ் கெட்ஸ் 150 மோர் எம்பிபிஎஸ் சீட்ஸ். இது டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் இன்னைக்கு வந்த நோட்டிஃபிகேஷன். ஸோ ஜேஆர் மெடிக்கல் காலேஜ், பாரத் அண்ட் லலிதாம்பிகையில் 50 சீட் இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் வைல் தெர் ஆர் நோ நியூ கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ், தமிழ்நாட்டில் புதிய கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் எதுவும் வரலை. அண்ட் சென்டர் வில் ரிலீஸ் த லிஸ்ட் ஃபார் அடிஷ்னல் சீட்ஸ் இன் செல்ஃப் ஃபினான்சிங் மெடிக்கல் காலேஜஸ் அஃபிலியேட்டட் வித் தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி. இது வந்து தமிழ்நாடு எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி கீழே இருக்கக்கூடிய ப்ரைவேட் காலேஜஸில் எந்தெந்த காலேஜஸில் நியூ சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிற லிஸ்ட்டையும் கூடிய சீக்கிரத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த சீட்ஸ் எல்லாமே செகண்ட் ரவுண்ட்லேயே சீட் மேட்ரிக்ஸ்லேயே ஆட் ஆகிடும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. ஒருவேளை நீங்கள் வந்து ரவுண்ட் 1ல் ஒரு காலேஜ் உங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னா அந்த காலேஜ்லேருந்து நீங்கள் கண்டிப்பாக ரவுண்ட் 2க்கு பெட்டரான இன்ஸ்டியூஷன் போகிறதுக்கு இது கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் இருக்குது. ஓவராலாக பார்க்கும்போது 1000 சீட் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறதையும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதெல்லாம் நம்ம காமிச்சது தான் எக்ஸிஸ்டிங் டீம் யூனிவர்சிட்டியில் 50 சீட் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற நான் உங்களுக்கு காமிச்ச பிடிஎஃபை பார்த்தினா ஒரு அஃபிஷியல் நியூஸ் ஆர்டிக்கல் அப்படிங்கிறது இன்றைக்கி டைம்ஸ் ஆஃப் இந்தியாலையும் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எதிர்பார்த்தபடி நமக்கு வந்து கூடிய சீக்கிரத்தில் தமிழ்நாட்டில் உள்ள ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸில் எவ்வளோ சீட் இன்க்ரீஸ் ஆக போகுது அப்படிங்கிறத கொஞ்சம் பொறுத்திருந்து பார்க்கலாம். 4ஆம் தேதி ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் ஆரம்பிக்க போகுது, 5ஆம் தேதி. ஸோ அதுக்கு முன்னாடி என்ஆர்ஐ கன்வர்ஷனுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்குறாங்க. மேக் யூஸ் ஆஃப் த டைம். கூடிய விரைவில் தமிழ்நாடு கவுன்சிலிங்குரிய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஷெடியூலும் ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த ஷெடியூல் வந்ததுக்கப்புறம் தமிழ்நாடு கவுன்சிலிங்லேயும் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுறேங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு அவங்க விரும்பின மருத்துவக் கல்லூரிகளில் இடங்கள் கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்கு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.